சிம்பிளான தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்குங்க. அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்திக்கலாங்க. கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. அதிலே பொடுசாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுப்போங்க. அதுக்கு பதிலாக பூண்டு கொஞ்சம் சேர்த்தி எடுத்து அரைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. அதிலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்திக்கங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 கப்புக்கு 2½ கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்தணுங்க. அரிசி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து சேர்த்திக்கங்க. இப்போ சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.